தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்கில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. 4 கோடி பிடிப்பட்ட விவகாரத்தில் முஸ்தபாவிடம் 10 மணி நேரம் சிபிசிஐடி போலீசார் துருவி விசாரணை நடத்தியதில் செல்போன் அழைப்பில் வந்த அறிவுறுத்தலின்படி அது முஸ்தபாவின் போன் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்கு கோடிக்கு உரிமை கோரிய முஸ்தபா என்பவரின் செல்போனை பறிமுதல் செய்து சிபிசிஐடி நடத்திய விசாரணையில் மோசடி முயற்சி அம்பலமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த பணம் என்பது அப்போது நாகர்கோயில் வேட்பாளராக இருந்த நயினார் நாகேந்திரன், பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடையது அவரது ஊழியர்கள் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் தொடர்பான அந்த 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி தொடர்ந்து அதில் தொடர்புடைய 15 பேரை அடுத்தடுத்து சம்மன் அனுப்பி சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன், பாஜகவின் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட சம்மன் அனுப்பி விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் திடீரென இந்த பணம் தன்னுடையது என உரிமை கூறி ரயில்வே கேண்டீன் நடத்தும் முஸ்தபா என்பவர் ஒரு உரிமை கோரியிருந்தார். இது தொடர்பாக வருமான வரித்துறையிடம் அவர் தொடர்பு கொண்ட போது அவர்கள் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் சிபிசிஐடி தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பி விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி அவரிடம் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது நடத்தப்பட்டது. எந்த அடிப்படையில் இந்த 4 கோடி ரூபாய் பணத்தை குறிப்பாக நயினார் நாகேந்திரன் இருக்கும் அவரது உரிமை சொந்தமான ஓட்டலில் அவர்கள் ஊழியர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பினீர்கள், குறிப்பாக ரயில் மூலமாக இது யாருக்கு கொடுத்து அனுப்பினீர்கள் என்ற பல்வேறு கோணத்தில் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பான வங்கி ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்த போது அந்த பணம் முஸ்தபாவுடையது இல்லை என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறாக மோசடி செய்து தன்னுடையது என உரிமை கோர யார் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தற்போது விசாரணை என்பது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக யார் மூலமாக இந்த உரிமை கோருவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அந்த நபர் குறித்தும் விசாரணை நடத்த தற்போது சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.